வணக்கம் தம்பி ராமையா. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு 2014 வருடத்திற்கான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ரசிகர்களுக்கு வணக்கம். என் பேர் தான் கிரைன் மனோகர். நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அத்தனை படங்களும் இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 படம் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கும்கி நேரம் இந்த படங்களுக்கு பிறகு நான் நடித்த பரபரப்பாக எதுவும் ஒன்றும் வரல. அந்த வகையில் இந்த பொங்கலுக்கே வீரமும் ஜில்லாவும் வருது. ஸோ அஜித், விஜய் இந்த 2 பேர் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இல்லையா? அந்த 2 சூப்பர் ஸ்டாரோடு நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்றது பெரிய நிறைவான விஷயம். 2014 அப்படி சிறப்பான விஷயம். ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே வர்ற 10ஆம் தேதி வீரம் படம் ரிலீஸ். அதுவே பெரிய சந்தோஷமான நாள் தான். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாள். அப்போ கண்டிப்பாக எனக்கு வீரம் பெரிய அளவில் எனக்கு பேசப்படுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் கூட அவருக்கு 4 தம்பி இருந்தாலும் 5ஆவது நானும் ஒரு தம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நான் வீரம் படத்தில் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஜித் சாரே நான் நடிக்கும்போது ரொம்ப பாராட்டினார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு. அட்டகாசம் பண்ணேன். அட்டகாசம் அவர் கூட சாங்கு ஈக்குவலாக ஆடுற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் கூட ஃப்ரெண்டுக்கு ஆகிட்டா துரோட்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப் விட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் வீரத்தில். இதில் நல்லா கேட்டு சிறுத்தை சிவா நம்ம இளவரசன் சாரும் நானும் சேர்ந்து அஜித் சாரை என்ட்ரன்ஸ் காட்டுறதுக்காக எங்கள் 2 பேரும் நல்லா பிரம்மாண்டமாக காட்டிருக்காரு. படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு. நல்லவன்னு சொல்வாங்க, நம்பிடாதீங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிறுத்தை சிவா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு எப்படி அவர் சொன்ன ஒரே விஷயம், குள்ளநரி கூட்டத்தில் ஒரு 18 டிபார்ட்மெண்ட்டு நான் பேசியிருப்பேன். அது பாலாஜி சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சீன் ரொம்ப பிடிச்சி சிறுத்தை சிவா சார் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு வீரத்தில். நிறைய படத்தை பண்ணுறதுனால எல்லாம் பார்க்குறாங்க. எல்லா படத்தையும் பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு இந்த கிரைன் மனோகர் போட்டால் நல்லா இருக்குன்றது டேரக்டர்லாம் ஜட்ஜி பண்ணி தான் போட்டிருக்காங்க. இது யார் மேலேயும் சொல்ல முடியாது. டேரக்டர் செலெக்ஷன் பண்ணலாம். டேரக்டருடைய சிறுத்தை சிவா அப்பா ஃப்ரெண்டு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு. அவர் கூட சொல்லியிருந்தார், நான் படம் பண்ணேன்னா மனோகர் உங்களை வச்சு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னாரு. மேனேஜர் அன்பு எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி சிவா சார் படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒரு 6 நாள் டேட்டு கேட்டார். அப்புறம் சொன்னாப்புல இது மாதிரி அஜய் சார் படம் தான், விஜயா ப்ரொடக்ஷன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு கண்டிப்பாக டேட்டு கொடுத்தேன். 6 நாள் டேட்டு எனக்கு கரெக்டாக யூஸ் பண்ணார். அதே மாதிரி நானும் இலவச சாரும் ஈவனாக அவர் பிரின்ஸ்பாலும் நான் பியூனும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜில்லா படத்தில் விஜய் தம்பி அவர்களுக்கு நான் தாய் மாமனாக பண்ணியிருக்கேன். இதில் நாசர் சாருக்கு தம்பியாக பண்ணியிருக்கேன். வீட்டுக்குள்ளே விட்டு அஜித் சார் தம்பிகளை ஓட்டுற கேரக்டரு. வேறு யாராக இருந்தாலும் நிச்சயமாக தலை ரசிகர்கள் பின்னி திட்டிப்பிடுவீங்க. ஆனால் அண்ணனை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள். நல்லவன்னு சொல்வாங்க, நம்பிடாதீங்க. ஃபஸ்ட் நாள் நல்ல கேரக்டர் அப்படி மட்டும் சொன்னாங்க. போனோடனே ஒரு அழுக்கு வேஷ்டி, அழுக்கு சட்டை, பனியனு, இப்படி பல்லெல்லாம் கரை போட்டு ஒரு மாதிரி நிற்க வச்சிட்டாங்க. அவங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடுச்சு. அவங்க வெள்ளையாக இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம சரி ஓகே அஜித் சார் பெரிய பழக்கம் இல்லைனாலும் கொஞ்சம் நம்ம அப்படி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அஜித் சார் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அவர் ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிறாரு, கூப்பிடுங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள கூட என்னை மிங்கிள் பண்ணிட்டார். அது எப்படின்னா அது மனசு வேணும்னு தான் சொல்லணும். என்னென்னா நம்ம மிங்கிளில் போனால் அப்படி போட்டுன்னு விட்டுறலாம். ஆனால் அவர் அப்படி விடலை. அவர் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம கூட பழகட்டும், நல்லா பேசுங்க, ஏன் நீங்கள் விலகி போகிறீங்க, வாங்க உட்காருங்கன்னு தான் கூட இயல்பாக கொண்டு வந்துட்டார். என்ன ரமேஷ் கண்ணா சார்கிட்ட நல்லா பண்ணுறாருங்க அப்படின்னு. அப்போ தான் அஜித் சார் அவர் ரமேஷ் கண்ணா சார் அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு அஜித் சார் என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா. ஆமாம் சார், அழகர் சாமின்னு குதிரை இன்னொரு படம் அதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்பட்டார். உண்மையாக
அவர் ஒரு சந்தோஷமாக அப்புறம் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்போது அஜித் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் உங்களை நான் வந்து அமராவதி படத்துலேருந்து நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் சார். ஏன்னா அப்போல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, இப்போ உங்கள் கூட நான் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்ல, எத்தனை வருஷங்கள் நீங்கள் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு விஷயத்தை தாண்டி வந்திருக்கோங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை என்னென்னா அவரும் கடந்து வந்த பாதைகள் நிறைய தூரமாக இருக்கும், நம்மளும் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப தூரம். அதை அவர் வந்து அவருடைய ஃபீலாக நினச்சி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறுத்தை சிவா சார் வந்து படத்தினுடைய ஓப்பனிங்லேயே வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வர அளவுக்கு நல்ல டயலாகு, நல்ல சீன்ஸு நிதானமாக எடுத்தார். பதட்டம் இல்லாமல், ஸ்டெடிக்காமல், சின்ன ஜீப்பு எல்லா ஷாட்டும், ஹெலிகாப்டர் ஷாட்டு கூட நான் எடுத்த சீனில், நடித்த சீனில் ஹெலிகாப்டர் ஷாட்டு எல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. ஓப்பனிங் எப்படி ஒரு ஹீரோ காட்டணுன்றதை வந்து இதில் காட்டிருக்காரு, நீங்களாம் பார்க்கணும். படத்தில் ஓப்பனிங் சாங்கில் வந்து 4 தம்பிகள் ப்ளஸ் நானும் அந்த படத்தில் ஒரு தம்பி தான். நான் இங்கே ஓப்பனாக அந்தளவுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அந்த சீன் உங்கள் மனசில் வந்து எந்தளவுக்கு உட்கார்ந்த பிறகு நீங்கள் நான் இதை பற்றி சொல்லும்போது இந்தளவுக்கு உட்கார்ந்தது, நான் இந்தளவுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும். உண்மையாக நான் எனக்கும் எல்லா சாங்கில் ஒரு 3 சாங்கில் வந்து நான் வருவேன். 3 சாங்கில்னா என்னை கொஞ்சம் அந்த கேரக்டர் பக்காவாக எங்கே வரும்னா ஒரு சூழ்நிலைக்கு மேலே தான் வரனால அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாங்கு, எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. சீக்கிரமா மோளத்தை அடிங்கப்பா. வீரம் படத்தில் நான் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் வருவேன். தம்பிராமையானுடைய கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். நான் சமீபத்தில் பார்த்து மிரண்ட இயக்குனர் அப்படின்னு பார்த்தா நான் சிறுத்தை சிவா. சிறுத்தை சிவா இனிமேல் வீரம் படம் வந்துருச்சுன்னா வீரம் சிவான்னு சொல்லுவாங்க. நான் மிரண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு நாள் வீரம் செட்டில் அஜித் சார் எல்லா நாளும் ஜாலியாக பேசிட்டு இருக்குள்ள அஜித் சாரே சொன்னார், திஸ் இஸ் மை 54th மூவி, இது மாதிரி ஒரு இயக்குனர் நான் பார்க்கல அப்படின்னாரு. அப்போ அதுக்கு முன்னாலே நானும் நாசர் சாரும் பேசிட்டோம். இன்னும் ஒரு சீனை சொல்கிற பொழுது இப்படி சண்டால நடித்து தொலைகிறான், ஐயையோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம், அவனே நடித்து காமிச்சிட்றான்ற பொழுது நம்மளுக்கு பொதுவாக என்னை பொறுப்பில் அண்ணே இது உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கேனே, நடிக்க தெரிஞ்சவனு ஏதோ இறைவன் ஆசீர்வாதத்தினால பிரபு சாலமனுடைய அந்த அவருடைய திறமையினால் நான் வந்து தேசிய விருது வாங்கியிருந்தாலும் நடிப்புக்காக. ஆனால் நம்ம மிரளக்கூடிய அளவுக்கு சிறுத்தை சிவா நடித்து காமிக்கலாம். ஒவ்வொரு கதாபாத்திரத்தை மாறும். அவ்வளோ பெரிய ஒரு கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு தேஜஸான ஒரு அற்புதமான முகத்தை வச்சு நடிச்சு காமிக்கலாம். தம்பி அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அவர் வந்து பார்க்க போனால் கேமராமேன். நான் லைட்மேனாக இருக்கும்போது ஒரு வாட்டி அவர் கேமராமேனாக ஒர்க் பண்ணது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. இந்த படத்தில் அவர் டைரக்டராக போய் நடிக்கும் போது தான் தெரியுது கேமராமேன் டைரக்டராக பண்ணுறாருன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கேமராமேன் டைரக்ஷன் பண்ணுறாருக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் யாருன்னு அவர்கிட்ட வெளிப்படுத்திக்கல. சரி, நான் லைட் பண்ணுறது வந்து அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிற மாதிரியே நான் சொல்லி, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அந்த படத்தில் அதை அப்படியே பண்ணேன். நான் எனக்குன்னு எதுவுமே நான் பண்ணல. அவர் என்ன எப்படி வேணுன்றது அவரே சொல்லி கொடுப்பாரு, அதை வச்சு தான் நான் பண்ணேன். படத்தில் எனக்கு அதிகமாக காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அஜித் சார் கூட தான். அஜித் சார் எந்தெந்த சீன் வர்றாரோ அத்தனை சீன்லேயும் நான் இருப்பேன். உண்மையாகவே இந்த படத்தில் எப்படி ஒரு சுந்தர பாண்டியனில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்து என்னுடைய கேரக்டர் வந்து இருந்தது. இந்த படத்தில் பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு நடிகனாக வந்து என்னை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தும். அதுக்கு படத்தோட டைரக்டர் சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதான் என் வாழ்க்கை. நான் வந்து கம்மியாக அவரை திட்டன்னு நினச்சா கூட அண்ணே 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 நல்லா என்னை திட்டுங்கண்ணே, சும்மா வாயில் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு துப்பணும், என் முகத்தில் செதற மாதிரி துப்புங்கண்ணே. யார் சொல்லுவா? அஜித் சொல்கிறாரு. நான் என்னத்தை பண்ணுறது என்ன? அப்புறம் வந்து தட்டுறேன். டைரக்டர் சொல்லலாம், சிக்னல் கொடுக்குறான், தம்பி சிவா அண்ணே அடிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம், ரசிகர்கள் கொண்டு வாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறதில்ல. பண்ணி காமிச்சிங்களா டேக்கில், இப்போ மானிட்டரில் பண்ணி காமிச்சிங்களா, என்னை தட்டணும், என்னை இப்படி அடிக்கணும், நல்லா அடிக்கிறீங்க அப்படின்னாப்புல. சரி, கடவுள் மேலே பார்த்துப்பட்டு நான் தேட்டருக்கு வர மாட்டேன், தேட்டருக்கு வந்தால் தானே. ஆனால் படம் முடிகிற பொழுது ரசிச்சிருவீங்க ரசிகர்கள். ஸோ அது ஒரு பெரிய தன்னை எவன் ஒருவன் சபையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் சபையில் உயர்த்தப்படுவான் அப்படின்ட்டு தான் 3 நம்மளுடைய முன்னணி புத்தகங்கள் நம்மளுக்கு சொல்கிற விஷயம். அந்த வகையில் தன்னை தாழ்த்தி கொள்ளிட்டார். இந்த படம் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாட்டாமை, ஒரு சூரியவம்சம், ஒரு வானத்தை போல் வண்டி கட்டி போய் பார்த்தது மாதிரி அந்த மாதிரி படம் முழுக்க ஒரு வேட்டி கட்டிய ஒரு தலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் தலை ரசிகர்களுக்கு.
எதுவுமே இல்லை சார், எப்போ மாதிரி தான் நாங்கள் பழகிறோம். எவ்வளோ கேப் வந்து கூட அட்டகாசம் படத்தில் இன்றைக்கி நாங்கள் எப்படி பழகி வையாபுரி நான் கருணாசு எல்லாம் உட்காந்து எப்படி அரட்டாட்சி பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த அட்டகாசம் இந்த படத்துலையும் வரலாறுலையும் அதே மாதிரி தான் நாங்கள்லாம் ஒன்றா அழகாக உட்காந்து அதே மாதிரி ரமேஷ் கண்ணா, இளவரசன் சார், நான், அப்புறம் கூட 4 அண்ணன் தம்பிங்க அவங்களாம் சேர்ந்து ஒன்று அப்புக்குட்டி எல்லாம் சேர்ந்து எப்போ மாதிரி ஜாலியாக தான் பேசியிருந்தோம். அது ஒன்றும் ஒரு ஏற்றம் இருக்குது எங்களுக்கு தெரியல. அஜித் சார் படத்தில் எல்லாருக்குமே ஸ்கோப்பு இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் நினைக்கிறதே வந்து எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குன்னு தான் நினைப்பார். என்னென்னா இவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, போஸ்டர் கூட நம்ம எல்லாரும் வரணும், எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கணும்னு நினச்சி தான் அஜித் சார் வந்து அங்கே நாங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே பேசிகிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதுமாதிரி சிறுத்தை சிவா சாரும் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். நான் கூட படத்துக்கு உள்ளே போகும்போது அஜித் சார் படம் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் போனேன். ஆனால் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா படத்தில் முக்கியமான கேரக்டர்னாங்க. என்ன கேரக்டர்லாம் நான் கேட்கல. உள்ளே போன பிறகு எனக்கு உண்மையாகவே வந்து ஒரு சரியான கேரக்டர்னு தான் சொல்லலாம். நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப்பான கேரக்டரு. அந்த என்னை கெட்டப்பை மாற்றி ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டச்சான ஒரு சீன் இருக்கும். ஒன்று வெள்ளையா இருந்துச்சு, லவ் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் ஒரு பையனை கைட்டு விடும் போதே அண்ணா அண்ணான்னு சொல்றது இல்லை. குறிப்பாக ஒரு 8 நிமிட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய நான் ஸ்டாப் ஹியூமர் ஒன்று பண்ணியிருக்கோம். நான், தம்பி சந்தானம், அஜித் சாருக்கு தம்பிகளாக நடித்த 4 பேர், தம்பி விதார்த்து, பாலா, இன்னும் 2 பேர். அது எனக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீரம் சொன்ன பிரகாரம் ஷெட்யூலில் கரெக்டாக முடித்தாங்க. அது கடைசியாக கமிட் ஆகி முதல்ல சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல். காமெடி வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இருந்து வரல எங்களுக்கு தெரியல. நாங்கள் பண்ணது எங்களுக்கு காமெடியாக தான் இருந்தது. படத்துக்கு அதுக்கப்புறம் என்னன்னு எங்களுக்கு ஸ்கிரிப்ட் பற்றி தெரியாது, எதுவும் தெரியாமல் நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது. நாங்கள் பண்ணுறது எங்களுக்கே காமெடியாக தான் இருந்தது. நாங்களே சிரிச்சு தான் இருந்தோம், சிவா சாரும் சிரிச்சு தான் இருந்தார். அதனால் எங்கள் பொசிஷன் காமெடியாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் உள்ளகிற காமெடி அப்படின்றது வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாம் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்களே இந்த விமர்சனத்தை சொல்லுவீங்க. எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது இந்த படம். தம்பி ரமேஷ் சார் ஒரு பக்கம் ஸ்கோப் பண்ணியிருப்பார், சந்தானம் சார் ஒரு பக்கம் ஸ்கோப் பண்ணியிருப்பார், ஒரு பக்கம் நான், விதார்த்து, பாலா, தம்பிங்க, அப்புறம் ஹீரோயின்ஸ் தமனா வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்ல போனால். அதுக்கப்புறம் நாசர் சார் கூட நம்ம நடிக்கிறதெல்லாம் உண்மையாகவே வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். நமக்கு என்னென்னா நாசர் சார் மாதிரி ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். நாசர் சார் வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே மாறக்கூடிய ஒரு நடிகர். நம்ம தேவர் மகன், ஆவாரம்பூ, இப்படி நிறைய படங்களை பார்த்துருக்கோம். உண்மையாக நாசர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு குருக்கிட்ட நம்ம வேலை செய்கிற மாதிரி எனக்குலாம் ஒரு ஃபீல் வரும். எங்கள் அண்ணன் விநாயகத்தை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? கம்பீரமானவர், ரொம்ப நல்லவர். நைட்டு என்ன கர்மாந்தத்தில் ஊற்றி கொடுத்தீங்க சார்? அவரு ஒரு ஹீரோன்றது போது எல்லாமே அவர் யாருமே பிரித்து பார்க்கல. எல்லாம் ஒரு நல்ல நடிகர். அவர் எல்லாமே அப்படி தான் பார்க்குறாரு. யாருமே அவர் பிரித்து வச்சு யாருமே ஜட்ஜி பண்ணுறதில்ல, யார் பற்றியும் அவர் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவர் வேலை உண்டு, நம்ம கூட உட்காந்து இன்னும் ஜாலியாக பேசணும், இன்னும் டைம் கிடைக்குமா, இன்னும் நம்ம ஜாலியாக பேசிட்டு இருப்போமான்னு அதுமாரி எண்ணம் உள்ளவர். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அவங்க நினச்சா எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித் சார் அப்படி கிடையாது. அவர் வேலை என்ன உண்டு, அவர் சீன் என்ன அதை மட்டுமே பார்ப்பார். அந்த சீனுக்கு டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை சூப்பராக பண்ணுவார். இப்படி ஒரு விஷயந்தான். அதை மீறி அவர் வந்து இப்படி மாற்றுங்க அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். அந்த சீன் வர்றதுக்கு எத்தனை வாட்டி ஆனாலும் எத்தனை ஒன்முறை ஆனாலும் பொறுமையாக சூப்பராக பண்ணார். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. ஜில்லா தான் முதல்ல கமிட் ஆனேன். சூப்பர் குட்டு கன்சர்ன் திட்டமிட்ட பிரகாரம் படத்தை எடுத்தாங்க. பொங்கல் கொண்டு வருன்னு சொன்னாங்க, அதே மாதிரி பொங்கல் கொண்டு வந்துட்டாங்க. அதில் சிறப்பான விஷயம் அப்படின்னா என் மகளின் திருமணத்திற்கு இளைய தளபதி, அதுக்கு முன்னால் பெரிய பழக்கமே கிடையாது. அவரோட செட்டில் வந்து நான் 2ஆம் தேதி நடிக்க போகிறேன். ஆனால் என் மகளுக்கு 28ஆம் தேதி நிச்சயார்த்தம், 29ஆம் தேதி காலையில் கல்யாணம். போய் இன்விடேஷன் கொடுத்தேன். அதுக்கு முன்னாலே எனது படங்களை பார்த்துருக்குறாங்க, கும்கி எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற பொழுது இளைய தளபதியுடைய துணைவியார் சகோதரி சங்கீதா என்கிட்ட வந்தாங்க. என் குழந்தைங்கள்லாம் உங்கள் ஃபேன் அப்படின்னாங்க. உலகம் முழுக்க ஃபேன் வச்சுருக்கிறவருடைய மனைவி இப்படி சொல்லலாமாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன். அந்த கும்கியோட ஃபேன் அப்படி சொன்னாங்க.
அது நெகிழ்வாக இருந்தது. அப்போ நிச்சயமாக நம்ம அந்த குழந்தைகளுடைய மனசில் நான் இடத்த பிடிச்சிட்டேன் அப்படின்னா அம்மா அப்பா மனசில் ஏற்கனவே நான் இடத்த பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். சினிமா தேட்டரில் படம் விடுவதுக்கு கூட காரணமாக இருப்பது குழந்தைகளுக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா அம்மாவை கூப்பிடும், அம்மாவை கூப்பிட்டா புருஷனை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் குழந்தைகள்கிட்ட சஞ்சய் திவ்யா அந்த 2 தங்கங்கள்கிட்டையும் நான் பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறேன்றது எனக்கு பெருமையாக இருந்தது. அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்தது. விஜய் சார் என்கிட்ட பழக்கம் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட மகளுடைய திருமணத்துக்கு வருவார், அதே மாதிரி வந்தாங்க. அது எனக்கு பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. விஜய் சார் வந்தது என்பது அப்படி ஒரு கௌரவமான ஒரு விஷயமா இருந்தது. அதற்கு பிறகு படத்தில் நடிக்க போகிறேன். ஸோ அந்த இந்த பேட்டியிலையும் இளைய தளபதி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை, ஏன்னா அது முக்கியமான காலகட்டங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அதை தவற விட்டுட்டோம்னா அதற்கு பிறகு எப்போ வேணாலும் சந்திச்சுக்கலாம், பேசிக்கலாம். அந்த ஒரு இடத்த எனக்கு அலங்கரித்து கொடுத்தாரு அப்படின்றது லைஃப்பில் என் ஃபேமிலியே அவர் மேலே ரொம்ப ஒரு மரியாதையும் ஒரு பாசத்தை வச்சுருக்கும். அது இந்த பேட்டியிலே நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இது வரைக்கும் சொல்லலை. அப்படி ஒரு மரியாதை கௌரவத்தை கொடுத்தார் இளைய தளபதி அவர்களோடு. இந்த ஜில்லா நடிக்கிற பொழுது ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதை போக அந்த ஜில்லா செட்டில் எனக்கு ஒரு பிறந்தநாள் வந்தது. அந்த பிறந்தநாளுக்கு கேக்கு வெட்டி அதையும் அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி விட்டார். எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுலாம் உடன்பாடு கிடையாது, கூச்சப்படுவேன். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அதெல்லாம் அதுக்கான தகுதியாக இருக்கா? தலைவர்கள் கொண்டாடலாம், சாதனையாளர்கள் கொண்டாடலாம், நம்மளாம் எளிமையான விஷயம். பயம் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டோம் அப்படின்னம்னா அது ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தாழ்வு மனப்பான்மை கூட காரணமாக இருக்கலாம். அது சரியாக தவறானு எனக்கு தெரியாது. குழந்தைகள் விஷயத்தை கொண்டாடிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதை அந்த ஜில்லா செட்டில் எனக்கு பிறந்த நாளை அவர் கேக்கு வெட்டி கொண்டாடுறது ஒரு விஷயம். ஸோ ஜில்லாவை நினைக்கிற பொழுது இதெல்லாம் அது போகத்துக்கு மோகன்லால் அவர்களோடு அவர் எனக்கு மைனா படத்தை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி, ஏற்கனவே நான் லோக்பால் அப்படின்ற ஒரு படத்தில் மோகன்லால் ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஜோஷி சார் பெரிய இயக்குனர் மலையாளத்தில், அவர் படத்தில் நடிச்சிட்டேன். ஸோ விஜய் சார் எனக்கு நெருக்கமாவதுக்கு முன்பாகவே மோகன்லால் சார் எனக்கு நெருக்கம் ஆனதுனால அவங்க 2 பேரும் செட்டில் இருக்கிற பொழுது எனக்கு சுமத்தாக இருந்தது. அது சந்தோஷமாக இருந்தது. அந்த இயக்குனர் ரொம்ப அற்புதமான தம்பி, டிஎஃப்டி குரூப்பு, மிகப்பெரிய தன்னடக்கத்துக்கு சொந்தக்காரன், நல்ல அறிவாளி, விஷுவல் டேஸ்ட்டு, அணுகுமுறை சூப்பரு. ஸோ அற்புதமாக வந்திருக்கு. அது ஜில்லா 2வது நாள் நடித்து முடிக்கிறேன். நானும் விஜய் சார் காம்பினேஷன் நடித்து முடிச்சுட்டு வாங்குகிறோம். 2 கேமரா எடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஷார்ட் முடிஞ்ச உடனே விஜய் சார் அதை போடுங்க அப்படின்னாரு. அதை இன்னொரு முறை போடுங்கண்ணா. தேசிய விருதுனா என்ன சும்மாவா கொடுத்தாங்க, என்ன டைமிங்கண்ணா அப்படின்னாரு. நெகிழ்வாக இருந்தது. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நம்மளை மாதிரியான ஆட்கள் இப்படி ஓப்பன் ஒரு 300 பேர் கொண்ட யூனிட்டில் நேஷனல் அவார்டு சும்மாவா கொடுத்தாங்க, இன்னும் டைமிங்கண்ணா. ஸோ விஜய் சாரும் அஜித் சாரும் நடித்து ஒரே காலத்தில் படம் வருது என்பது ரொம்ப நாளாச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல. இந்த வருடம் வருது. அந்த 2 படத்தில் நான் இருக்கிறேன்றது எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். இது அடிக்கடி நிகழுமா? நிகழாது. ஸோ அடிக்கடி நிகழ்ந்தாலும் 2 பேருடைய படம் ரிலீஸ் ஆனால் 2 படத்தில் நான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது தெரியாது. ஸோ அப்படி ஒரு அதிசயம். அந்த அதிசயம்னா இதில் தம்பி சந்தானம் இருக்காப்புல, இதில் வீரத்தில், அதில் தம்பி சூரிய இருக்கான் ஜில்லாவில், ஆனால் 2லேயும் நான் இருக்கேன். இது பெரிய சந்தோஷம். வீரம் படம் நான் ஒர்க் பண்ண டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணேன். 20 நாள் லாஸ்ட் நாள் எனக்கு சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாரு கூட, அஜித் சார் கூட. அந்த சாங் முடியும் போது மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் எனக்கு முடிய போகுது மாஸ்டர், ஏதாவது ஷார்ட் எடுத்துருங்க, நாளைக்கு நான் எங்கள் காட்டில் மலை ஷூட்டிங் போனோம் அப்படின்னேன். ஏன்னா சாங்கில் ரொம்ப கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் தான் நல்லா இருக்கும்ன்ட்டு. உண்மையாகவே தினேஷ் மாஸ்டர் உடனே அன்னைக்கு எனக்கு தனியாக ஒரு விஷயம் எடுத்து அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அந்த கிளம்பு போகும்போது எனக்கு முடியுது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முடிஞ்சிருச்சு சார், எனக்கு முடிஞ்சிருச்சு படம். ஏன்னா அந்த டைம் படம் முடிகிற டைம் தான், ஒவ்வொருத்தருக்காக முடியுது. எனக்கு முடியுது, அடுத்த நாள் பாலாவுக்கு முடியுது, அடுத்த விதாத்து முடியுது. இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் முடியும் போதும் ஐயோ நம்ம முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. இப்போ என்னென்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. உண்மையாகவே எங்களுக்கு முடிஞ்சிடுச்சுங்கிற விட திரும்ப நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால முடிஞ்சிடுச்சு கிடையாது, திரும்ப ஒர்க் பண்ணுவோங்கிற நம்பிக்கையும் இருக்குது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா
தூக்கி போட்டு மிதிப்பேன். பொங்கல் வாழ்த்துக்கள். வீரப்படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் திருட்டி விசிடி பார்க்காம எல்லா தேட்டரில் உட்காந்து கலகலன்னு சிரிச்சுன்னு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு போய் பாருங்கள். அது மாதிரி ஒரு படம். இந்த தருணத்தில் இந்த வருஷத்தில் தை பொங்கல் அன்னைக்கு வந்து தலை படமும் தளபதி படமும் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிறு உரையாடலை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை கூறி தற்சமயம் விடைபெறுகிறேன். நன்றி. என்ன நான் சொல்றது?